இது வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் இல்லையா? இந்த குழந்தைங்கள இந்த கேர் டேக்கிங் ஹோம்ல விட்டுட்டு இவங்க எங்க போறாங்க? பெரியவங்களாயிட்டா அவங்க குழந்தைங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்துக்கிற நிழல் கூடயா தான் அவங்க பெத்து வளர்த்த குழந்தைங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் கதை சூப்பர் கதை. செகண்ட் இந்த கதை என்னோட இப்போ டைரக்டர்ஸ்ங்கிறது ஒரு குரு தான். குரு ஸ்தானத்தில் தான் எங்களுக்கு இருக்காங்க. இந்த இந்த நிழல் குடை டீமே நாங்கள் ஒரு குடும்பம் போல. இப்போ படம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ படம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா சின்ன படம் பெரிய படம் அது வேற. பட்ஜெட்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்டார் காஸ்டில் அதெல்லாம் இருக்குது. பட் நல்ல கண்டென்ட் உள்ள எங்கள் படம் இந்த மாதிரி ஃபிலிம் நல்ல கண்டென்ட் உள்ள படம் இல்லை ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கண்டென்ட் உள்ள படங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்னேன் ஸ்டேஜில். என்ன இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க கதை சொன்னதும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். இது ஐ எம் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் இட். எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ராஜா சார் மியூசிக்கு, ரமன் சார் மியூசிக்கு, மணிரத்னம், அந்த மாதிரி எப்பயுமே லாங் ஸ்டாண்டிங்கா கிட்டத்தட்ட 30 வருஷமா தமிழ் சினிமால ஹீரோயினா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். தேவயானி மேம் அவங்க நடிச்சிருக்க நிழற்கொடை படத்தோட டீமோட தான் நம்ம இருக்கோம். மேம் வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். சாட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களோட முதல் படம் நிறைய பேருக்கு அந்த டைம்ல நிறைய பேர் நாளா கேடிவில அந்த படத்தை நிறைய டைம் பார்த்துருக்கேன் சார். இப்போ ஒரு கம்பேக் ஃபிலிம் நிழற்குடை. இந்த படத்தோட கதையை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இப்போ சமூகத்துல நடந்துட்டு இருக்க இந்த கேர்டேக்கர் நிறைய பேர் குழந்தைங்களை தான் பார்த்துக்கிறது இல்லை. இப்போ ஓஎம்ஆர் பக்கம்லாம் போனோம்னா எப்படி ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அதே மாதிரி இந்த கேர் டேக்கிங் இந்த விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த கதையை எடுக்கணும்னு ஏன் சார் தோணுச்சு? அதனால தான் சார் நம்மளும் ரெகுலராக ஓஎம்ஆர் சைடில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்குறோம். இது ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் இல்லையா? இந்த குழந்தைங்கள இந்த கேர் டேக்கிங் ஹோமில் விட்டுட்டு இவங்க எங்கே போகிறாங்க? இந்த குழந்தைங்களுக்காக தான் சம்பாதிக்க போகிறாங்க. இந்த குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சம்பாதிக்க போகிறாங்க. இந்த குழந்தைங்க நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு சம்பாதிக்க போகிறாங்க. பட் அதெல்லாம் இருக்கா? அந்த குழந்தைகள் ஹெல்த்தியான குழந்தைங்களாக வளர்கிறாங்களா? அவங்களுக்கு நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக்குறாங்களா? அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா? இந்த பேரண்ட் ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் அவங்கக்கிட்ட இருக்கா? அந்த இமோஷன் இருக்கா? அந்த சென்டிமெண்ட் அவங்கக்கிட்ட இருக்கா? அப்படின்றது எல்லாருமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நியாயமாக மனசாட்சியோட எல்லாருமே கேளுங்க. இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு கேளுங்க. அது கொஞ்சம் சந்தேகத்துக்கு உரிய விஷயம்தான். அதுக்கு காரணம் குழந்தைங்க இல்லை, நம்ம தான். ஸோ அதை தான் நம்ம இந்த படத்தில் பேச வரோம். சார் உங்களோட டைட்டில்ஸே ரொம்ப அழகாக இருக்குது சார். மஞ்சள் வெயில், நிழற்குடை, தமிழ் வார்த்தைகள். இப்போ தமிழ் சினிமாவில் தமிழில் பேர் வச்சா இது தமிழ் படமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைட்டிலில் இருக்கிற மீனிங் சார், எதுக்காக இந்த ஒரு டைட்டில்? இது எல்லாமே குறியீடு தான் சார். மஞ்சள் வெயில் படத்துக்கும் அந்த டைட்டில் அது ஒரு கதை டிமாண்ட் பண்ண டைட்டில் தான். ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு மஞ்சள் வெயில் மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் அதில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த படம் நிழல் கூட இந்த கதை டிமாண்ட் பண்ணுது அந்த டைட்டிலை. குழந்தைங்க சின்னவங்களாக இருக்கும்போது பேரண்ட்ஸ் அவங்களுக்கு நிழல் கூடையாக இருக்கணும். இந்த குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நிழல் கூடையாக இருக்கணும். ஏன்னா பெரியவங்களாயிட்டா அவங்க குழந்தைங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்துக்கிற நிழல் கூடையாக தான் அவங்க பெற்று வளர்த்த குழந்தைங்க இருக்கணும். ஸோ அந்த கதை டிமாண்ட் பண்ண டைட்டில் தான் நிழல் கூடை. மேம் 15 டிசம்பர் 1995 உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் தொட்டாச்சினிங்கி ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 இயர்ஸ், 3 ஸ்டேட் அவார்ட், எவ்வளோ ஹிட் ஃபிலிம்ஸ். நீங்கள் 95லேருந்து 2000 வரைக்கும் நீங்கள் பண்ணதில் 80% சக்ஸஸ் ரேட் இருக்க ஒரு ஹீரோயின். இதெல்லாம் பண்ணி இப்போ திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் வரும்போது இதை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணுது காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் கதை சூப்பர் கதை. செகண்ட் இந்த கதை என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் டீமில் இருந்து வந்திருக்குது. தொட்டாச்சினிங்கி படத்தோட டைரக்டர் KS அதியமான் சாரோட டீமில் இருந்து தான் வந்திருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம். அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் நான் பண்ணுறேன், மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல படம் அவங்க பண்ணுறாங்கன்னா அது பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் இது.
மேம் யாருமே கிடைக்காத விஷயம்னு சொன்னீங்க. பட் இப்பல்லாம் வந்து தமிழ் சினிமான்னு இல்ல, எந்த ஒரு தொழில்லையுமே வந்து தன்னை இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இல்ல தன்னை இவங்க தான் வந்து என்னை அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்லயோ வந்து சொல்றதுக்கு வந்து நெறைய பேர் தயங்குறாங்க மேம். ஆனா ஆடியோ லான்ச்ல பார்க்க முடிஞ்சது. நீங்க சார கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு, சார் தான் வந்து என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நீங்க வந்து இவர் தான் வந்து என்னைய தமிழ் சினிமாக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாருன்னு சொன்னதே வந்து நெறைய பேருக்கு தே ஹேவ் டு டேக் இட் அஸ் எ லெசன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு மேம். எப்பவுமே நம்ம குருவை மறக்க கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் எந்த காரியம் வேணும்னா நம்ம தொடங்கணும். அவங்கள எப்பவுமே நம்ம நன்றியோட நம்ம இருக்கணும், வணங்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அதில் குரு ஸ்தானத்தில் தான் என்னை முதல்ல எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து இப்போ டைரக்டர்ஸுங்கிறது ஒரு குரு தான், குரு ஸ்தானத்தில் தான் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம அவங்கள மறக்கக்கூடாது, அவங்கள வணங்கணும் நம்ம. ஏன்னா அவங்களோட விஷன் தான் நாம் ஆஸ் ஆக்டர்ஸ் வந்து திரைக்கு கொண்டு வரோம், அதை சாத்தியம் பண்ணுறோம். எனக்கு ஃபஸ்ட்டு தமிழில் சான்ஸ் கொடுத்த டைரக்டர் தான் அதியமான் சார். அவர் எனக்கு ஒரு குரு, அவரை மறக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அவர் தான் வச்சார் தொட்டாச்சினிங்கி மூலமாக. அப்புறமா ஸ்வர்ணமுகி ரொம்ப அழகான ஒரு ஃபில்ம் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். கரெக்ட்லி மறுபடியும் 1995 எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி 2025 வந்து அகென் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டோட we have again teamed up together. மேம் எனக்கு இன்னொரு விஷயமும் வந்து அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல மேம். நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு எண்டு தருவாயிலெல்லாம் உங்க கண்ணுல இருந்து அவ்வளோ ஒரு மாதிரி அழகிற, நீங்க ரொம்ப அழற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்க, அவ்வளோ எமோஷனல் ஆயிட்டீங்க. வை பிகாஸ் வந்திருந்த ஜாம்பான்கள் எல்லாருமே வந்து நீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து ஒரு அந்த அழுகையை பார்க்கும்போது ஓகே நம்ம ஒரு ரெக்கக்னேஷன், நம்ம இவ்வளோ தூரம் பண்ணதை இவ்வளோ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு மேம். அதானா மேம்? எல்லாரும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க, டிக்னிட்டரிஸ் வந்திருந்தாங்க அன்னைக்கு ஃபங்க்ஷனில். பயங்கர ரெஸ்பெக்டோட எனக்காக வந்திருக்காங்க, அதியமான் சருக்காக வந்திருக்காங்க, எங்கள் டீமுக்காக வந்திருக்காங்க, அன்போடு எல்லாரும் வந்திருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமை இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த நிழல்குடை டீமே நாங்கள் வந்து ஒரு குடும்பம் போல். It's not commercial. It is very, very family. They are my family members. We are a part of their family. So there is nothing commercial in it. It's like நன்றி சொல்கிற வகையில் தான், தேங்க்ஸ் கிவிங் தான். திஸ் ஃபில்ம் இஸ் அ தேங்க்ஸ் கிவிங். பிரதர், ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்போ நிறைய ஹீரோஸ் தட்டுப்பாடு இருக்குது பிரதர். ஏன்னா வந்து தெலுங்குலலாம் வந்து இப்போ அங்கே இருக்கிற பாட்காஸ்ட்ல வந்து பேசுகிற விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் வந்து ஒரு 7 டயர்ஸ்க்கு வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 10-12 பேருக்கு வந்து ஓப்பனிங் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய ஆக்டர்ஸ்க்கு தவிர தமிழில் பெரிய யாருக்குமே ஓப்பனிங் இல்லை. பட் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக விஷுவலாகவும் பார்க்கும் போதும் சரி, அந்த கதையோட இதுலேயும் பார்க்கும் போதும் சரி, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? அதுக்கு காரணம் டைரக்டர் சிவா அர்முகம் சார் தான். அவங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதியமான் சார், ராஜ் கபூர் சார் அவங்களோட ஸ்கூல் நீ வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் தேவியனி மேமும் நீ அப்ரூவ் பண்ணாங்க. அப்ரூவ்ன்றது இந்த கூட யார் நடிக்கிறாங்க அப்படின்னு மேடம் கேட்டாங்க. இந்த ரோல் யார் பண்ணுறாங்க? நான் சொன்னேன் விஜித்னு ஒருத்தர் பண்ணுறாரு. அவங்க யாருன்னு கூட கேட்கல, அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, எதுவுமே கேட்கல. ஸோ அது இப்போ அதை தான் அவர் மென்ஷன். இல்லை எனக்கு தெரியும் இல்லை, இவங்க இந்த டீம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க, பண்ணால் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. அவங்களோட படைப்பில் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கூட கண்டிப்பாக ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு எதுவுமே கேட்கவே முடியாது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. பட் நான் வெளியே எல்லாத்துக்கிட்டையும் நான் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறப்ப எல்லாருமே சொன்ன விஷயம் பெரிய விஷயம். அவங்க ஸ்கூலில் அவங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ணுறதா இருந்ததுன்னா மிகப்பெரிய விஷயம், நீங்கள் யூ ஷுட் பி பிளெஸ்ட் அப்படின்னாங்க. பட் எனக்கு கன்ஃபர்மேஷன் வராமல் இருந்தது. பட் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு.
அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். அதே சமயம் என் பொண்ணு நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால ஒரு ஃபேமிலி படம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி படம், எனக்கும் இது ஒரு ஃபேமிலி படம். ஆமாம் சார், அவங்களுக்கும் ஃபேமிலி படம், உங்களுக்கும். ஸோ எப்படி இருந்துச்சு சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஏன்னா வந்து எனக்கு விஷுவலாக பார்த்த வரைக்கும், ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்த வரைக்கும் ஒரு எமோஷ்னலான படம், ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ஃபிலிம். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் படங்கள் கூட இப்போ வந்து பண்ணிட முடியுது, பட் ஒரு எமோஷனல் ஃபிலிம் புல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சார் உங்களுக்கு? இல்லை, டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு மூவி. இந்த படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இந்த படத்தில் இந்த ஒவ்வொரு லேயர் நல்லா ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே அதுக்கான விஷயமா அங்கே நல்லா அமைஞ்சிருக்கு இந்த படம். இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு படமாக இருக்கும். நம்ம வைலன்ஸ் இருக்காது. ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டோரி. ஒரு நல்ல ஒரு ஈஸியாக புரிகிற வகையிலையும் டயலாக்ஸ் ஆகட்டும், சீன்ஸ், ஸ்க்ரீன் பிளே இது பண்ணியிருக்குங்க. ஸோ இந்த ஒரு லைவ் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான சினிமான்னு சொல்கிறப்ப எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன அவங்க விஷயம் என்னென்னா யதார்த்தமாக நடிக்கணும், யாரும் நடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் நடிக்காமல் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இவங்க டைரக்ஷன் டீம் வந்து எங்களை பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏதாவது நாங்கள் ஓவராக நடிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது ஒரு கேஷுவலாக இப்போ நம்ம எப்படி மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கோமோ, இப்போ இந்த ஒரு ஃப்ளோவில் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. யாருமோ ரொம்ப சத்தம் போட்டோ, இது ரொம்ப கேஷுவலாக பேசுகிற ஒரு விஷயமா தான் அந்த படத்தோட மேக்கிங் அப்படி தான் இருக்கும். பிரதர், உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினச்சேன். படத்தில் நீங்கள் வில்லனா தெரில, படம் நல்லவரா தெரியல, பட் வந்து உங்களோட ரோல் பார்க்கும்போது பயங்கர இன்டென்ஸ்டாக இருக்குது. அதை விட வந்து சீமான் சார் வந்து ஸ்டேஜில் உங்களை வந்து சொல்லும்போது, என்னோட குடும்பத்திலேருந்து ஒருத்தரை நான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருந்து இப்போ மிகப்பெரிய அரசியல் தலைவர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவ்வளோ பெரிய டிக்னிட்ரிஸ் வந்து எல்லாருமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ, ஐயோ நம்ம புல் ஆஃப் பண்ணுமே, அடுத்தடுத்த படங்களை கரெக்டாக சூஸ் பண்ணுமே அப்படின்ற பயம் இருக்கா? ஆமாம், அது இருக்குது. பட் ஆனால் அது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அந்த மாதிரி, அதை தாண்டி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். அவர் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி அது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக தான். அந்த பயமும் இருக்குது, அடுத்தடுத்து இன்னும் கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ ஏர்லியராக எனக்கு ஒரு டெபியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த அப்பாவுக்கும், ராஜ் கபூர் சார், அதிமான் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஸோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மேம் வந்து அவங்க குருவை பற்றி பேசிட்டாங்க. நீங்கள் உங்கள் குரு அதிமான் சார், எவ்வளோ அவரோட படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சார் இவங்க ஏன்னா நிறைய படம் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு மிஸ் ஆன ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னும் மணிவண்ணன் சார் இன்னொரு 10 படம் பண்ணியிருக்கலாமே, இவங்க இன்னொரு 10 படம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி, மகேந்திரன் சார் இருந்திருந்தா இன்னும் படம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதிமான் சாரும் அந்த லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு டேரக்டர்ஸ். ஏன்னா அவங்க பண்ண படங்கள் இன்னைக்குமே மக்கள்கிட்ட போய் சேர்ற படங்கள். அவரோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. உங்கள் குருநாதரை பற்றி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? நாங்கள் தொடர்ந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். படமாக அது வந்து மாறி ஷூட்டிங் போல் ரிலீஸ் ஆகலையே, அதை தாண்டி நாங்கள் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பேசிக்கிட்டே இருப்போம். அவரோட கதை இல்லை என்னோட கதை, ராஜ் கபூர் சாரோட கதை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்ம சினிமா தவிர்த்து நாங்கள் வேறு எந்த இதுவுமே இல்லை, அந்த சினிமாவுக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதிமான் சார் படம் பண்ணுறாரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் அந்த படத்தில் அவருக்கு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது ஷூட்டிங் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. ஆமாம், இவங்க சுரேஷ் காமாட்சி சார். இப்போ இந்த படம் ரிலீஸ்க்காக நாங்கள் அதுக்கு லீவ் விட்டுருக்கோம். ஸோ இது முடிஞ்சோடனே அதுக்கு போயிடுவோம். நாங்கள் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அகைன் அந்த டீம் எல்லாம் திருப்பி இதுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் தான் அது போயிட்டுருக்கு. அவர் ஆல்வேஸ் குரு தான். தமிழ் சினிமாவில் இப்போ வந்து வாரத்துக்கு 4 படம், இல்லை வந்து ஒரு வாரத்தில் 10 படம் வருது, ஒரு சில வாரத்தில் 2 படம் வருது, இல்லை ஒரு பெரிய படம் வருதுன்னா எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் அந்த பெரிய படம் மட்டும் வருது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2025 இப்போ வந்த படங்கள்லேயே 80%, 80% ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஓடலை அப்படின்றாரு. ஹவு டஃப் சார்? ஒரு 2000 ஒரு 90s படம் எடுக்கிறது கஷ்டமா, இல்லை இப்போ படம் எடுக்கிறது கஷ்டமா சார்? இப்போ படம் எடுக்கிறது தான் கஷ்டம்.
ஒரு ப்ரொடியூசராக வந்து இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ படம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா 2000 படம் எடுக்கும்போது, அதுக்கு முன்னாடி படம் எடுக்கும்போது இவ்வளோ காம்படிஷன் கிடையாது. அப்புறம் கார்ப்பரேட் கிடையாது. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும்னு ஐடியா பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், இப்படி ஒரு செயின் லிங்க் இருந்தது. இன்றைக்கி அந்த செயின் லிங்க் கட் ஆகிடுச்சு. ஸோ தெர் இஸ் நோ செயின். எல்லா பேர்டனையும் வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எடுத்துக்கணும். ஸோ அது தியேட்டருக்கு போகும்போது அங்கே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது இருந்துட்டு தான் இருக்குது. இதை தாண்டி ஓவர் கம் பண்ணி தான் வரணும். அது சினிமா மேலே இருக்க ஃபேஷன்னால தான் நம்ம இதை பண்ணுறோம். இல்லைனா இதே இன்வெஸ்ட்மெண்ட்டை, இதே ரிஸ்க்கை நம்ம வேறு எதில் போடலாம், வரலாம். பட் என்னென்னு தெரியல, நாங்களாம் சினிமாவை நம்பி வந்துட்டோம். சினிமாவை லவ் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த முயற்சியை எடுக்கிறோம். மேம், நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயே வந்து ஒரு ஃபைட்டும் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா வந்து சின்ன படம்னு சொல்லாதீங்க, நல்ல படத்தை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காமாட்சி சார் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணணும் சார், நீங்களாம் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவுட் ஆஃப் மேம், நீங்கள் வந்து 95லேருந்து நீங்கள் நடிச்சிட்டே இருப்பீங்க, படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பேர்டன் கூட இருக்காது. ஆனால் இப்போது ஒவ்வொரு படமும் வரதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? தயாரிப்பாளருக்கு வந்து இட்ஸ் அ வெரி டஃப், கஷ்டம். படம் வந்து ஸ்பெஷலி சின்ன படங்களுக்கு இது எல்லாம் கொஞ்சம் மாறணும். கொஞ்சம் சூழ்நிலைகள் நல்லா வரணும். அப்போ தான் சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன ப்ரொடியூசர்ஸ், ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரணும். சின்ன படம் பெரிய படம் அது வேறு, பட்ஜெட்டில் தான் எல்லாமே இருக்குது, ஸ்டார் காஸ்டில் அதெல்லாம் இருக்குது. பட் நல்ல கண்டென்ட் உள்ள நல்ல படங்கள் ஓடணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் டைம் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பெரிய ஓப்பனிங்கோ இல்லை இதில் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை, பெரிய ஹீரோ இல்லை. இட்ஸ் டோட்டலி அ ஹீரோ டாமினேட்டட் சினிமா தானே, எப்போவுமே அப்படி தான். ஸோ பிஸ்னஸ் வைஸ் எவ்ரி திங் இஸ் லைக் தட். எங்கள் படம் இந்த மாதிரி ஃபிலிம் நல்ல கண்டென்ட் உள்ள படம் இல்லை ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டென்ட் உள்ள படங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்னேன் ஸ்டேஜில். ஏதாவது பெரிய படம் வந்தால் எங்களோட படம் கொஞ்சம் தூக்கிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த காலத்தில் எல்லாம் சில படங்கள் வந்து செகண்ட் வீக்லேருந்து பீக்காக போய் நல்ல ரிவ்யூஸ் வந்து அதுக்கப்புறமா நல்ல ஹிட் ஆகி 100 days 200 days எல்லாம் ஓடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. என் வீட்டில் ஷீல்டே இருக்குது, 1-2 ஷீல்டே வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதாரணத்துக்கு நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நான் சொன்னேன், எடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. டப்புன்னு எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இந்த ஃபில்ம் நல்லா வரும். ஸோ அந்த விஷயத்தில் தான் நான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். இல்லை மேம், நீங்கள் பேசின பாயிண்ட்டுமே வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா வந்து வாரம் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான கிவன் டைம் நிறைய படங்கள் போன வருஷமே சொல்லப்போனால் மெய்யழகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்து ஒரு பெரிய படம் வருதுன்றதுக்காக ஏதோ ஒரு சின்ன ரிவ்யூ டிஸ்டர்பன்ஸில் அந்த படத்தை தூக்கிட்டாங்க. ஆனால் ஓடிடிக்கு அந்த படம் வந்த உடனே அதை வந்து அப்படி கொண்டாண்டாங்க. இந்த படத்தை தேட்டர்லேயே பார்த்துக்கலாம், தேட்டர்லேயே பார்க்கலையே பையா. என்ன இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரில் பார்க்குற மாதிரி நம்ம ஓடிடியில் அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? தியேட்டரில் வந்து எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, தியேட்டர்காரங்க இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ நாங்கள் பண்ணுற சினிமா வந்து தியேட்டருக்கு தானே. ஸோ அங்கே நாங்கள் படம் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ஓட வைக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன். Especially for good content, small films, big budget films இல்ல big star cast films அது வேற. But for the smaller producers who invest, அவங்களோட பயங்கர உழைப்பு இருக்கும். அவங்களால அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நஷ்டீடு வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட் வரணும், ஏதோ சம்திங். அண்ட் ஹி ஷுட் பி ஏபிள் டு மேக் அ ஃபில்ம் அகேன், சர்வைவ். அந்த சர்வைவலுக்கு தான் கேட்குறேன். மேம், நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து உங்களோட கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டே வந்தீங்க. ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் இந்த ரோலை புல் ஆஃப் பண்ணுறதுக்கு? உண்மையிலேயே இப்போவும் ஏதாவது ஹோம்ஒர்க்கு, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே போகிறதுக்குலாம் வந்து ஏதாவது பண்ணுறீங்களா மேம்? இல்லை, இது வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் கேரக்டர். ஏன்னா நானும் ஒரு அம்மா தான், எனக்கு 2 பொண்ணு இருக்குது. நானும் ஒரு மதர். பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்க,
ஏன்னா இப்போ ஜெனரேஷன் என்ன கோ த்ரூ பண்ணது நான் கனெக்ட் பண்ண முடியுது இல்லையா. ஸோ இவங்க கதை சொன்னதும் நான் ஃபீல் பண்ணிட்டேன், இது ஐ எம் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் இட். ஸோ என் மூலமாக இந்த கதை வந்து போனால் இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் மக்களுக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த படம் வந்து பேரண்டிங் பத்தி அத விஷயங்கள் பேசுது மேம். உங்களோட ஒரு இது ஷார்ட்ஸ் வந்து பயங்கர வைரலாக கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் 6 மில்லியன் போயிருந்தது. ஏன்னா வந்து நக்குல் சாரை வந்து ஆடியோ லான்ச்ல வந்து நீங்க இது பண்ணது வந்து பயங்கர வைரலா போயிருந்தது. நீங்க ஒரு அக்கா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு மதர் ஒரு இதுல தான் நீங்களே ஒரு ஆடியோ லான்ச்ல கூட பேசியிருந்தீங்க. இந்த படம் அவரு கூட ஸ்டேஜ்ல பேசும்போது வந்து ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அந்த பாண்டிங் இப்பவும் அப்படியே தான் இருக்கா மேம்? ஆமாம் இருக்கு. ஏன்னா அம்மா போன பிறகு நான் தான் அந்த ஸ்தானத்தில் இப்போ இருக்கிறேன். 2 தம்பிகளுக்கும் வந்து எது இருந்தாலும் பேட்சப் பண்ணுறது, பேசுறது, ஏதாவது இருந்தால் நான் முன்கூட்டியாக போய் சரி பண்ணுறது, இதெல்லாம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆடியோ லான்ச்சில் கூட அவன் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தான். ஆனாலும் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் சொல்லி வரணும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம டைரக்டரோட ஃபில்ம், அவங்க டீம் ஃபில்ம். அவருக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஆஸ் அ ஃபேமிலி வி ஷுட் பி தேர் ஃபர்ஸ்ட். எல்லாரும் முன்னாடி நாம் 2 பேரும் கண்டிப்பாக மேடையில் உட்காரணும். அப்படி சொல்லி கண்டிப்பாக நான் வரேன் அக்கான்னு சொல்லி வந்தா. ஸோ ஐ செட் யூ ஷுட் சப்போர்ட். இது ஃபேமிலி ஃபில்ம், உனக்கும் 2 டாட்டர்ஸ் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதனால் உனக்கும் தெரியும், இந்த படம் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும் இந்த ஃபில்மோட கரு என்ன, கஷ்டம் என்ன. ஆஸ் அ ஃபாதர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ யூ ஷுட் பி ப்ரெசன்ட் இன் த இவெண்ட். மேம் இது இன்னுமே எனக்கு ஒரு ரிமைண்டர் இருக்கு மேம். 2012 நான் நக்குல் அவரை ஒரு இன்டர்வியூ பண்றேன் அவரோட வீட்டில் தான். அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தாரு, அப்போ வந்து அவர் அதிமன் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா வந்து சைன் அப் ஆயிருந்தது. அவர் சொல்லி நான் அதை ஒரு கேள்வியா கேட்டிருந்தேன், இந்த மாதிரி அக்காவும் அவங்க தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்க அவர் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடா, அதுக்கு வந்து இன்னமும் அது ஆன்லைன்ல இருக்கு, அவர் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடா பதில் சொன்னாரு. இந்த படத்தை ரிலேட்டடா கூட அவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கும் போது நேர்கூட கேட்கும் போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னாரு. அவர் கன்வேவும் பண்ண சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும், ஆடியோ லான்ச்ல சொன்னதுதான் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையும் கன்வே பண்ண சொல்லியிருந்தாரு உங்களுக்கு. ஸோ பிரதர், நீங்க சொன்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு பேரண்டிங்ல இருக்கும்போது இந்த படம் வந்து பேசுற விஷயங்கள் வந்து நிறைய சைல்டு அபியூஸ் முன்னாடியை விட இப்ப ஜாஸ்தி ஆகுது. நிறைய பேர் இப்ப அதை ஓபன் அப் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணமா இந்த கேர் டேக்கிங் இதெல்லாமே மாறிட்டு இருக்கு. லைக் நிறைய இன்ஸ்டியூட்ஸா வந்துருச்சு, நிறைய இடங்களா வந்துருச்சு. பட் இந்த படம் அதை பேசல. பட் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ எப்படி மாத்துறது? பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை பாத்துக்கிறது நல்லதா? டவுட்டே இல்லை. அவங்க தான் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நம்ம என்ன பண்றோமோ அதை ஃபாலோ பண்ண போறாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ நம்ம கரெக்டா இருக்கிறப்ப அவங்களுக்கு இது ஒரு ஹேபிட் ஆயிரும் ஒரு பாயிண்ட்ல. நம்ம இப்படிதான் இருக்காங்க, அப்பா அம்மா இப்படிதான் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சுட்டு நம்ம அந்த விஷயத்த கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்றது பார்த்து அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த படம் ஒரு குட் பேரண்டிங், பேட் பேரண்டிங்குள்ள டிஃப்ரென்ஸை சொல்லியிருக்கோம். அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஒரு மெசேஜ் இருக்கு இந்த படத்துல இருக்கு. பேரண்ட்ஸ் விட யாரு பார்க்க முடியும் குழந்தைங்களா? நம்ம பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ் தான் ஏன்னா பொறுப்பு தான், குழந்தைங்களோட முழு பொறுப்பு பேரண்ட்ஸ் தான். சார், இப்போ May 9 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நிழற்குடை என்ன டேக்அவேவா இருக்கும்? எதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கணும் சார்? ஆக்சுவலாக இப்போ வந்து ஹாலிடேஸ், எல்லா குழந்தைங்களும் வீட்டில் இருப்பாங்க. பேரண்ட்ஸும் வந்து இந்த ஹாலிடேஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ஏதாவது அவங்களோட ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூலில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமில் ஒரு 2 ஹவர்ஸை நிழல் குடைக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிழல் குடையே நீங்கள் டேக் அவே பண்ணுற விஷயந்தான். இது உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இது நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த இவ்வளோ ஃபாஸ்ட் உலகத்தில் இருக்கவங்கள ஒரு நிமிஷம் இந்த நிழல் கூட யோசிக்க வைக்கும். படம் வந்து குட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், இன்னும் குட் வேல அது இருக்கும். அந்த படத்தோட மியூசிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து மெசேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இல்லாமல் அந்த கதையோட நம்ம நார்மலாக இப்போ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த படமாகவும் நல்லா வந்து மேம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபில்ம்
இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். நல்ல ஒரு ஃபேமிலி படமாக இருக்கும். அப்புறம் தேவயானி மேம் ஃபாலோவர்ஸ்க்கு ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஃபீஸ்டாக இருக்கும், ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அவங்க அந்த மேமை பார்க்கறதுக்காக ஒரு படம் அவங்களுக்கு எந்த வகையிலும் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் 2.0 மேம். நான் இதை கூட சொல்லணும் மேம். நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்கள் கீழே போய் ரெடி ஆகிட்டு வரும்போதுலாம் எங்கெங்க இருந்தோ லைக் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் கேட்கும்போது நான் நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்கேன். தே வில் கோ ஆஃப் ஏதாவது ஒரு இந்த மாதிரி இது இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக நின்று வாங்க எடுங்க, நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் கேட்குறீங்க. அது வந்து சும்மா இங்கே இருந்தெல்லாம் வராமல் ஃப்ரம் த ஹார்ட் கேட்குறீங்க. ஸோ அதுதான் உங்களோட கேரக்டரும். ஸோ அதுக்காகவே இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கோம், மக்களுக்கு நிறைய சேர்த்திருக்கோம். நிழற்குடை May 9 ரிலீஸ் ஆகுது. போய் தியேட்டரில் பாருங்க, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நல்ல படங்கள் மலையாளத்தில் தான் வருது அப்படின்னு சொல்லாமல் தமிழில் வர படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி. நன்றி.